ஹாய் ஃப்ரெண்ட், இப்போது நம்ம இந்த வாரம் மார்க்கெட்டினுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக அப் டு எலெக்ஷன் வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டி டெஃபினட்டாக இருக்கும். இப்போ நிஃப்டி ஸ்பாட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ 22,055 22,055 இருக்குது. 21,900லேருந்து 22,200 வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜி இந்த வாரத்துக்கு உண்டான விஷயங்களாக நம்ம வச்சுக்கலாம். 21,900லேருந்து 22,200 வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன். ஸோ அப்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சைடு டெஃபினட்டாக பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ 22,200 பிரேக் அவுட் கொடுத்ததுனா 22,400 22,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வைசி வெர்சா 21,900 பிரேக் அவுட் கொடுத்ததுனா 21,600 21,500 வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட்டை இந்த வீக் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறதோ அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,000 அண்ட் 48,300ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதில் எந்த சைடு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறதோ அந்த சைடு என்ட்ரி எடுக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் செல் அட் ஐ அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டிக்கு கரெக்டாக இருக்கும். காரணம் என்னென்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 48,000 அண்ட் 48,300 இருக்குது. பட் சப்போஸ் 47,200 இது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டுனா 47,200 பிரேக் பண்ணிட்டுனா ஃபர்தராக 1000லேருந்து 1,200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. தட் இஸ் 46,200 ஆர் 46,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாங் என்ட்ரின்ற ஒரு கான்செப்டை 48,300 பிரேக் பண்ணிட்டுனா மட்டும்தான் நம்மளால் லாங்ன்றதை பார்க்கறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேஃப். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 47,200 பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த வீக் நிறைய இருக்கிறதுனால ஸோ 46,200 46,000 வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன் மீன் டைம் இந்த ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த வால்டைல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 1 மந்தில் 80% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 80% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் அந்த ரிஸ்க்கு அந்த ஃபியரோட க்ரிப்பில் தான் மார்க்கெட் இருக்கிறதுனால கேஷில் பண்ணால் கூட கேஷில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட எட்ஜிங்கில் இருக்கிறது ஆல்வேஸ் சேஃப். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸை இப்படியே ஆஸ் இட் இஸ் ஒரு சேஃப் ஜோனில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பதிலாக ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கறது சேஃபாக இருக்கும். ஸோ என்ன பொசிஷன் அப்படின்றத இந்த வாரத்தினுடைய ரிவ்யூவை நம்ம அடுத்த வாரம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாலிட்டாலிட்டி அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய பார்வையில் இந்த பேங்க் நிஃப்டிக்கு உண்டான பேரிஷ் சான்சஸ் மோர் தேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் இந்த பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி இருக்குது. தட்ஸ் இட்.